அந்த ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தால் எனக்கு இவ்வளோ லாபம் வருது, அவர் எவ்வளோ கேட்டால் நான் கொடுக்குறேன், அவர் கேட்குற நான் கொடுத்தாலும் எனக்கு லாபம் வருதுன்னு கணக்கு பண்ணி தானே போகிறாங்க. அப்புறம் அவர் கூட வாங்குறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் கூட காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. கிராஸில் போட்டாரா நெட்டில் போட்டாரா, பட் அது ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. ப்ரொடியூசர் உண்மை சொன்னாலும் நம்பணும், பொய் சொன்னாலும் நம்பணும். இதுதான் நிலைமை. ரொம்ப ஓவராக நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வரும். தமிழ்நாட்டில் இருக்க ஹீரோஸ் பெரிய பட்ஜெட் படம் பண்ணும்போது அவங்களோட சம்பளமே அதில் பாதி போயிடுது அப்படிங்கிற அந்த கொஸ்டின்லாம் வைக்கிறாங்க. அது வந்து சரியா தவறா? சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அதையும் ஒரு பெரிய ஒரு குற்றமாக வந்து அவங்க ஸ்டேஜில் பேசுகிறத பார்க்க முடியுது. ஆர்டிஸ்ட்டுகளுக்கு யார் கேட்டா? அந்த ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தால் எனக்கு இவ்வளோ லாபம் வருது, அவர் எவ்வளோ கேட்டால் நான் கொடுக்குறேன், அவர் கேட்குற நான் கொடுத்தாலும் எனக்கு லாபம் வருதுன்னு கணக்கு பண்ணி தானே போகிறாங்க. அப்புறம் அவர் கூட வாங்குறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ அது படம் ஓடல, நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா பணம் அதுலேருந்து பாதி கேட்குறதுல வந்து கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவன் கேட்குறதுல நியாயம் இருக்குது, அவன் கொடுத்தா உண்டு, கொடுக்கலைனாலும் நியாயம் இருக்குது. அவனோட ஒரே கேள்வி லாபம் வந்து என்கிட்ட பங்கு கொடுப்பியா இல்லையில. இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ், பிக் பட்ஜெட் மூவிஸ்ங்கிற கம்பேரிசன்ஸ், அந்த பேன் இண்டியா மூவிஸ்ங்கிற விஷயங்கள் இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. பட் பேன் இண்டியானா அந்த காலத்துல நிறைய படங்கள்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் இந்த ட்ரெண்டிங் இஸ் நவ் இந்த பேன் இண்டியா, பிக் பட்ஜெட் மூவிஸ், 1000 crore கிளப், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த 1000 crore அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் கூட காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இஸ் இட் பாசிபிள்? இந்த மாதிரி டேர்ம்ஸ் பற்றியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு படம், நான் சிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் 9 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கோம். 9 ஏரியா தான் தமிழில். இந்த 9 ஏரியாவில் இப்போ எனக்கு சிட்டியில் எவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். செங்கல்பட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, செங்கல்பட்டு நார்த் ஆர்கட், சவுத் ஆர்கட், செங்கல்பட்டில் என்ன கலெக்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் தெரியும். நாங்கள் ப்ரொடியூசருக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம். எனக்கு மிச்சம் 8 பேர் எவ்வளோ அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட போகுது. ப்ரொடியூசர் உண்மை சொன்னாலும் நம்பணும், பொய் சொன்னாலும் நம்பணும். இதுதான் நிலைமை. பட் இந்த 1000 crore கிளப், 100 crore கிளப் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபேக் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையாக இருக்கும்? அதாவது அந்த ப்ரொடியூசர் ஃபேக்காகவும் கொடுத்துருக்கலாம், நிஜமாகவும் கொடுத்துருக்கலாம். எவரெல்லாம் ஃபேக்காக கொடுத்தா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா வி டூ நாட் நோ. தெரியாமல் எப்படி ஃபேக்குன்னு சொல்ல முடியும்? அவன் வந்து சிட்டியில் எவ்வளோ வந்துச்சு, அங்கே எவ்வளோ வந்துச்சுன்னு கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் ஒன் வே. இன்னொன்று வந்து கிராஸ் கலெக்ஷனை கொடுத்துருவாங்க. 150 ரூபா பேசிக் ப்ரைஸு, அது டேக்ஸ் எல்லாம் சேர்த்து அது 210 ரூபா. அது அதில் அவன் 210 ரூபா வச்சு கணக்கு பண்ணிடுவாங்க ஒன்று. அதில் வந்து அந்த 60 ரூபா டேக்ஸ் போயிடுது. மிச்சம் அந்த 150 ரூபாயில் 50% டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டருக்கும் போயிடுது. மிச்சம் 50% தான் இவருக்கு வருது, ப்ரொடியூசருக்கு வருது. அது கிட்டத்தட்ட 150 ரூபாய் டிக்கெட் விற்றா ஒரு 30-40 ரூபா தான் ஆக்சுவலாக வருது. ஆனால் அவர் 210 ரூபாய் கணக்கு பண்ணார்னா பெருசாக தெரியும். அதனால் எதையும் ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. எவ்ரிதிங் ஹேஸ் எ பேசிஸ். கிராஸில் போட்டாரா நெட்டில் போட்டாரா, பட் அது ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. ரொம்ப ஓவராக நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வரும். நீ இவ்வளோ சொல்கிற, இவ்வளோ எங்கே பணம் எங்கேன்னு கேட்பாங்க.